வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் 9 மைய தவங்கள் பற்றிய கேள்வி பதில்களில் தொடர்ச்சியாக 8வது பகுதியை பார்க்கலாம். உடலில் உள்ள 4வது மையம் எது? அது எங்கே அமைந்துள்ளது? உடலில் உள்ள 9 மைய தவத்தில் 4வது மையம் அநாகதம். இது தொண்டை குழிக்கு கீழ் 4 விரற்கடையில், நெஞ்சு குழிக்கு மேல் 4 விரற்கடையில் உள்ள இடமாகும். இது காற்றுக்குரிய மையம் ஆகும். அநாகதத்தின் தன்மைகள் மனோதிடம், செயலார்வம், தைரியம், நம்பிக்கை, திறமை ஆகியவை பெருகும். தொலைவில் உள்ளதை உணர்தல், எண்ணத்தை அறிதல், உள்ளுணர்வு, உள்ளிருந்து பேசுவது, புதியன கண்டுபிடிக்கும் ஆர்வம், ஊக்கம் ஆகியவை பிறக்கும். பயம், கோழைத்தனம், தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தைமஸ் சுரப்பி ஊக்கம் பெறுகின்றது. வீரமும் பயமின்மையும் உண்டாகிறது. உலக விவகாரங்களிலிருந்து விடுபட முடிகிறது. தைமஸ் சுரப்பி அதனுடைய சிறப்பு பயன் இதய மற்றும் இரத்த ஓட்டத்தை சீரடைய செய்கிறது. நோய் எதிர்ப்பு காவலன் என்பது எந்த சுரப்பியை குறிக்கிறது? தைமஸ் சுரப்பி அநாகத மையத்தில் உள்ள தைமஸ் சுரப்பியை குறிக்கிறது. இந்த சுரப்பி தீப்பெட்டி அளவில் இருக்கிறது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை காளான், புற்றுநோய் செல்கள் போன்றவற்றை எதிர்த்து அரணாக நின்று பாதுகாக்கும் தன்மை கொண்டதால் இதனை நோய் எதிர்ப்பு காவலன் என்று கூறுகின்றனர். தைமோசின் என்பது மன அழுத்தம், கவலை அதிகமானால் இந்த சுரப்பி, அதாவது தைமஸ் சுரப்பி 1/3 பங்காக சுருங்கி விடுகின்ற தன்மையுடையது. இதிலிருந்து சுரக்கும் தைமோசின் என்ற ஹார்மோன் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் உள்ள உறுப்புகளின் நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டிவிடுகிறது. தைமோசின் திரவம் சுரப்பது எப்போது நிற்கும்? தைமோசின் திரவம் வயது 50 ஆக ஆக உற்பத்தி குறைந்து அடியோடு நின்றுவிடும். விசுக்தி எத்தனாவது மையமாக அமைந்துள்ளது? அது எங்கு அமைந்துள்ளது? 9 மைய தவத்தில் 5வது மையம் விசுக்தி. இது தொண்டைக்கு கீழ் அமைந்துள்ள மிடற்று பகுதியில், தொண்டை முடிச்சு பகுதியில் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஆகாசத்துக்குரிய மையமாகும். விசுக்தியில் உள்ள சுரப்பிகள் எத்தனை? அவை விசுக்தியில் தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரப்பிகள் உள்ளன. விசுக்தியின் அதாவது தைராய்டு கிளாண்ட் மற்றும் பாராதைராய்டு கிளாண்ட் இதனுடைய தன்மைகள் உணவு கொள்ளல் குறையும். இந்த இடத்தில் தவம் செய்யும்போது, விசுக்தியில் மையத்தில் தவம் செய்யும்போது உணவு கொள்ளல் குறையும். ஆனால் உடலில் சக்தி குறையாது. ஆகாசம், அதாவது விண் பற்றிய தெளிவான அறிவு கிடைக்கிறது. அறிவுக்கு நுண்ணியக்கம் கிடைப்பதால் உயிராற்றல் செலவாகின்ற அளவு குறைகிறது. மன நிறைவு, தகைமை, விரிந்த மனத்தோடு தாராள மனப்பான்மை, எல்லை கட்டிய மன உணர்விலிருந்து மன விரிவு, விடுதலை, நுண்ணறிவு, சகிப்புத்தன்மை ஆகியவை ஏற்படுகின்றன. பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் மனத்திற்கு எளிதாக புலப்படும். பேராதர அறிவோடு மனத்திற்கு தொடர்பு ஏற்படுகிறது. உடலின் ஆற்றல் நிலையம், அதாவது பவர் ஹவுஸ் என்பது தைராய்டு சுரப்பி ஆகும். இது இளஞ்சிவப்பு நிறத்தில் தொண்டையின் கீழ் மிடற்று பகுதியில் முடிச்சு பகுதியின் இருபுறமும் அமைந்திருக்கின்றது. உடலில் உள்ள செல்களின் வளர்சிதை மாற்றத்தை பாதுகாக்கும் சுரப்பி தைராய்டு சுரப்பியாகும். உடலுக்கு தேவையான அயோடின் சக்தியில் 2/3 பங்கு இந்த சுரப்பியில் சுரக்கும் 2 ஹார்மோன்கள் மூலமாக கிடைக்கிறது. தைராய்டு சுரப்பியில் ஹார்மோன்கள் சுரப்பதை எவை ஒழுங்குபடுத்துகின்றன? ஹைப்போதாலமஸ் மற்றும் பிட்யூட்ரி இணைந்து ஹார்மோன்கள் தைராய்டு சுரப்பியில் சுரக்கின்ற ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துகின்றன. விபத்துக்களை சந்திக்க நேரிடும் பொழுது அதிக அளவில் சுரக்கின்ற சுரப்பி தைராய்டு சுரப்பி ஆகும். அயோடின் சத்து குறைவாக உள்ள உணவை சாப்பிட்டால் உடலின் எடை கூடுவது, இரத்த நாளம் பெரிதாகி சுவாச குழாயை அழுத்திவிடும். தைராய்டு சுரப்பியுடன் இணைந்து செயல்படும்
சுரப்பி எது, அதனுடைய பயன் என்ன? தைராய்டு சுரப்பியுடன் இணைந்து செயல்படும் பாராதைராய்டு என்ற சுரப்பி எலும்பில் உள்ள சுண்ணாம்பு சத்தை இரத்தத்திற்கு அனுப்பிவிடுகின்றது. கால்சிட்டோன் என்பது? கால்சிட்டோன் என்பது ஒரு ஹார்மோன், அதாவது தைராய்டு சுரப்பியில் உற்பத்தியாகும் ஒரு ஹார்மோன். இது எலும்பில் உள்ள சுண்ணாம்பு சத்தை அளவிற்கு அதிகமாக குறைத்து விடாமல் சமன் செய்து கொண்டே இருக்கின்றது கால்சிட்டோனின். இந்த சுரப்பி சரியாக இயங்காவிட்டில் சதைப்பிடிப்பு, வலிப்பு, பல்வலி மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் தோன்றுகின்றன. ஆகினை என்பது எத்தனாவது மையம், அது எங்கே அமைந்துள்ளது? ஆகினை 6வது மையமாகும். இது புருவ மையமாகும். இதில் உள்ள சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி ஆகும். ஆகினையின் தன்மைகள்? ஆன்மீக உணர்வுக்கு திருப்புமுனை, உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேல்நோக்கு வேகத்தை தருகிறது, பொருள் கவர்ச்சி நீங்குகிறது, தன்னிலை விளக்கம் கிடைக்கிறது, ஆகாமிய வினைவிலிருந்து விடுவிக்கிறது, மனம் ஆல்ஃபா நிலைக்கு, அதாவது 13லிருந்து 8 சுழல் விரைவுக்கு வருகிறது, தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகியவற்றில் அறிவு மயங்காது. பிட்யூட்ரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? பிட்யூட்ரி சுரப்பி இளஞ்சிவப்பு நிறத்தில் மூளையின் கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ளது. மூளைக்கு அடுத்தபடியாக இந்த சுரப்பிதான் பல சிக்கலான வேலைகளை செய்யும் உறுப்பு ஆகும். பிட்யூட்ரி சுரப்பியின் மறுபெயர்கள்? தலைமைச் சுரப்பி, அதாவது மாஸ்டர் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகளின் நடத்துனர் என்று பிட்யூட்ரி சுரப்பியை கூறுகின்றனர். பிட்யூட்ரி சுரப்பியின் வேலை? பிட்யூட்ரி சுரப்பி தனது கட்டளையை ஹைப்போதாலமஸிலிருந்து நேரடியாக பெறுகிறது. மனித உடலில் உள்ள பலதரப்பட்ட நாளமில்லா சுரப்பிகளுக்கு இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான் ஆணைகளை செலுத்துகிறது. அதே நேரத்தில் சமநிலையை உருவாக்குகின்ற ஒரு சுரப்பியாகும். பிட்யூட்ரி சுரப்பியின் செயல்முறை? மற்ற நாளமில்லா சுரப்பிகள் சரிவர இயங்காத போது பிட்யூட்ரி சுரப்பியின் செயல்முறை அதிகமாகி மற்ற சுரப்பிகளின் இயக்கத்தை சமன்படுத்தும். 2 இதழ்களினால் பிரிக்கப்பட்டுள்ளது பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி சரியாக இயங்காவிடில் அதனால் ஏற்படும் பாதிப்பு? பிட்யூட்ரி சுரப்பி சரியாக இயங்காவிடில் குழந்தைகள் குறும்புத்தனத்துடனும் பொய் பேசுபவர்களாகவும் நன்னடத்தை இல்லாதவர்களாகவும் வளர நேரிடும். மெலட்டோனின் என்பது? வெளிச்சம் மறைந்து இருள் சூழும்போது பிட்யூட்ரி சுரப்பி மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. விடியற்காலை நேரம் நெருங்க நெருங்க மெலட்டோனின் உற்பத்தி நின்று விடுகிறது. இந்த சுரப்பி உடலுக்குள்ளான இருளான ஆழமான பகுதியில் அமைந்திருந்தாலும் கண்கள் மூலமாக வெளி உலகுடன் தொடர்பு கொண்டு இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து உணர வல்லது. துரியம் என்பது எத்தனாவது மையம், அது எங்கு அமைந்துள்ளது? துரியம் 7வது மையமாகும். இது உச்சந்தலையை குறிக்கிறது. பிரம்ம ரந்திரம் என்றால் இறைநிலைக்கான வாயில் என்று பொருள். துரியம் தன்மைகள்? துரிய நிலையில் மனம் அதன் மூல நிலையான உயிராகவே நிற்கிறது. உயிராகவே நின்று தனது அடக்கத்தில் இறை நிலையாகவே அமைதி பெறுவதற்கு தயாரிப்பு நடைபெறும் இடம் இது. நடுமனதில் விழிப்போடு இருக்கவும் எண்ணப்பதிவுகள் பழக்கத்தாலும் சூழ்நிலையாலும் எழுச்சி பெற்றும் வழிச்செயல்கள் புரியாது காக்கவும் ஏற்ற தெளிவும் வலுவும் மனத்திற்கு கிட்டுகிறது. இங்கு தவம் ஏற்ற பிராரப்த வினையிலிருந்து விடுதலை பெற்று மன தூய்மை அடைகிறது. மூளையின் பெரும் பகுதி இயங்குவதால் புத்துணர்ச்சி பெறுகிறது. விழிப்பு நிலையோடு நல்ல எண்ணங்களை பதிவு செய்து தீய எண்ணங்களை கழித்து கொள்ள முடிகிறது. மனம் ஆல்ஃபா நிலையில், அதாவது வினாடிக்கு 8 முதல் 13 சுழல் விரைவில் நிலைத்து நிற்கிறது. பீனியல் சுரப்பியின் சிறப்பு? துரிய நிலையில் உள்ள சுரப்பியின் பெயர் பீனியல் சுரப்பி. இது கூம்பு வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இது மன இயக்கத்தை உடல் இயக்கமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை உயிரின் இருக்கை என்றும் குறிப்பிடலாம். உடலின் உட்புறத்தில் ஒரு கடிகாரம் போல் செயல்படுவதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுவது உண்டு. 9 மைய தவத்தில் 8வது மையம் இது? பிரபஞ்ச களம் 8வது மையமாகும். பால்வழி மண்டலம் என்பது?
நாம் வாழும் பூமி சூரிய மண்டலத்தில் உள்ளது. கோடிக்கணக்கான சூரியன்கள் சேர்ந்த தொகுப்பே பால்வெளி மண்டலம் ஆகும். பிரபஞ்சம் என்பது கோடிக்கணக்கான மண்டலங்கள் சேர்ந்த தொகுப்புதான் பிரபஞ்சம். பிரபஞ்ச களத்தில் தவம் செய்யும்போது வினாடிக்கு மனது 4 முதல் 7 சுழல் தீட்டா அலை விரைவில் மன அலைச்சுழல் இயங்குகிறது. மனம் விரிந்து ஒன்றி கோடானு கோடி நட்சத்திரங்களுக்கு இடையே மனம் அகண்டாகாரமாய் விரிந்து நிற்கிறது. சுத்தவெளி என்பது சுத்தவெளிதான் 9வது மையமாகும். இதுவே இறைநிலை, வெட்டவெளி, பாழ்நிலை, சூன்யம், சிவகளம், ஆதி அநாதி, பிரம்மம், பூரணம், மெய்ப்பொருள், பரம்பொருள், சிவம், பேரறிவு, முக்தி, நிறைபேறு மனம், முழுமைப்பேறு, வீடு பேறு என்பதெல்லாம் இதுவே ஆகும். மனம் சுத்தவெளியில் நிற்கும்போது வினாடிக்கு 1 முதல் 3 சுழல் விரைவு வேகத்தில் உள்ள டெல்டா அலைக்கு வருகின்றது. துரியாதீதம் ரகசியம் என்பது சுத்தவெளியை நினைத்தால் மனமும் சுத்தவெளி ஆகின்றது. அங்கேதான் தட்டுப்படக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே. ஆகவே மனம் தானாகவே நிற்கிறது. இதுதான் துரியாதீத ரகசியம் ஆகும். நிறைவேற்று நிலை என்று மகரிஷி அவர்கள் கூறுவது நிறைபேற்று நிலை என்பது துரியாதீத தவத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது பூரணமாய் மனம் சுத்தவெளியை எல்லை கட்டி எல்லையை மீறி மனம் பூரணமாய் நிற்கும் பொழுது மனம் அலைவதில்லை. அதனால்தான் துரியாதீதத்தை நிறைபேற்று நிலை என்று கூறுகின்றனர். இங்குதான் அறிவு நிறைபேறு பெற்று இறைநிலையோடு இணைந்து நிற்கிறது. தெய்வமே அறிவே தெய்வமாக பொருள் நிலையில் ஒன்றாய், இயக்க நிலையில் வேறு வேறாய் உயிர் இறைநிலையோடு அடங்கி நிற்கிறது. 9 மைய தவத்தின் பொது பயன்கள். தவசக்தி மிகுதியை உடல் சக்தியாக மாற்றுகிறது. ஆகாமிய வினை தடுக்கப்படுகிறது. பிராரப்த வினை நீங்குகிறது. பேரியக்க மண்டலமான பிரபஞ்சம் வரை மனம் விரிவடைகிறது. சஞ்சித வினை நீங்குகிறது. இறைநிலையோடு ஒன்றி கலக்கிறது. புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கிறது. நித்யானந்தம் என்பதின் பொருள் நித்யானந்த தவம். நித்தியம் என்றால் நிலைத்த என்று பொருள். எப்பொழுதும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்றும் பொருள் கொள்ளலாம். நித்தியம் ப்ளஸ் ஆனந்தம் நித்யானந்தம். நித்தியம் ப்ளஸ் ஆனந்தம் சேர்ந்து வரும் பொழுது நித்யானந்தம் என்றாகிற்று. நித்யானந்தம் தவம் என்பது எல்லாமாகவும் உள்ள அந்த பரம்பொருளை அனைத்தினோடும் அறிவாகவும் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறது என்று தன்னை உணர்ந்த நிலையில் மனித மனம் பரவசம் அடைகிறது. இந்த நிலையை உணர்த்த உதவும் தவமே நித்யானந்த தவமாகும். உடலில் தானாக இயங்கும் உயிரை நாமாக மனதால் இயக்க இயலும் என்பதை கண்டுபிடித்த நமது முன்னோர்கள் 2 இயக்கங்களை கணித்தார்கள். அவை மைய நரம்பு மண்டலம் மற்றும் தானியங்கி நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலத்தின் செயல் நமது மனம் இடும் ஆணைகளுக்கு ஏற்ப மைய நரம்பு மண்டலம் இயங்கும். தானியங்கி நரம்பு மண்டலத்தின் செயல் தானியங்கி நரம்பு மண்டலம் மனதிற்கு கட்டுப்படாதது, தானாக இயங்கக்கூடியது. இதயம், நுரையீரல், இரைப்பை, சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் தானியங்கி நரம்பு மண்டலத்தில் உள்ளது. உயிர் சக்தியை தூல உடலுக்கு விரித்தும் துரிய அளவுக்கு சுருக்கியும் செய்கின்ற தவம் நித்யானந்த தவம். நித்யானந்த தவத்தின் அனுபவம் உடலளவு விரிந்த நிலையில் மனதை நிறுத்தி கொண்டு உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் உணர்வாக கவனிக்கிற போது போதிய அளவு ஜீவகாந்த ஆற்றல் திணிவு ஏற்படுகிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் பூரித்து செயல்படுகிறதை அனுபவமாக உணர்கின்றோம். இத்தவத்தை ஆசிரியரின் உதவியுடன் மட்டுமே பழக வேண்டும். நித்யானந்த தவத்தின் பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. மனோசக்தியும் நுண்மான் உழைப்புலன் அறிவும் ஏற்படுகிறது. ஜீவகாந்தம் பெருகி உடல் முழுவதும் பரவுகிறது. உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. எப்போதும் இன்பமாக இருக்க முடிகிறது. பேரானந்த களிப்பு ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.